ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் கேட்டன். நான் தான் உங்கள் ஆஸ்பிரண்ட் கேட்டன். இந்த வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு இது ஃபுல்லாக புரியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த யூபிஎஸ்சி வீடியோ சீரிஸ் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எதை பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம், லைக் என்ன பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணேன், இல்லை அங்கே போனதுலேருந்து என்ன நடந்துச்சுன்னு அப்படியே வரிசையாக சொல்லலாமா, இல்லை இங்கே என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்றத பற்றி பேசலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் வெயிட், நம்ம மெயினாக டெல்லி வரதே கோச்சிங் சேர்றதுக்காக தான். ஸோ அதிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு அதை இப்போ ஃபஸ்ட்டு பேசலான் இருந்தேன். ஃபஸ்ட்டு பேச போகிறேன். யூபிஎஸ்சி கோச்சிங் இன் டெல்லி ஒர்த் ஆர் நாட், இங்கே வரலாமா வர வேணாமா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். யூபிஎஸ்சி கோச்சிங் ஒர்த் ஆர் நாட் அப்படின்ற அந்த கேள்விக்கு எஸ் ஆர் நோ அப்படின்னு ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிட முடியாது. ஏன்னா இங்கே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஃபேக்டர்ஸும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். அதுக்கேற்ற மாதிரி தான் இதுக்கான பதிலை நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஒரு 3 சிச்சுவேஷன் தரேன், இல்லை ஒரு 3 பேரை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக தரேன். அதில் நீங்கள் யாராக இருக்கீங்க அப்படின்றத வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான முடிவை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 3 சிச்சுவேஷன் தான் அது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஃப்ரெஷராக இருக்கார், அதாவது இந்த வரைக்கும் எந்த அட்டெம்ப்ட்டும் கொடுத்ததில்ல, யூபிஎஸ்சி பற்றி எதுவும் தெரியாது, இனிமேல் தான் படிக்க போகிறாரு, லைக் 2025 தான் அவர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்ற மாதிரி ஒருத்தர். ரெண்டாவது ஆள் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காரு, பட் எந்த கோச்சிங்கும் இல்லை, செல்ஃப் ஸ்டடி பண்ணி ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காரு, அவர் டெல்லிக்கு போனால் என்ன ஆகும். தேர்ட், ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காரு, பட் கோச்சிங் போய் 1 இயர் கோச்சிங் அட்டன் பண்ணி அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் நடத்தினதெல்லாம் படித்து டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணி ஒரு ஃபுல் இயர் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு இப்போ இவர் டெல்லிக்கு போகிறாரு. இந்த மாதிரி 3 பேரும் டெல்லிக்கு போனால் அவங்களோட அவுட்கம் என்னவாக இருக்கும், அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி சிச்சுவேஷன் அமையும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 3 பேரில் நீங்கள் யாருன்றதை பொறுத்து நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. அந்த 3 பேரோட அவுட்கம்ஸ் எல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம டெல்லி போகிறதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நான் அந்த 3 பேரோட சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். லைக் அட்வான்டேஜ், ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் கோச்சிங். நம்ம ஊரில் நீங்கள் யூபிஎஸ்சி கோச்சிங் ஜாயின் பண்ணுறதுக்கும் இங்கே நீங்கள் டெல்லியில் யூபிஎஸ்சி கோச்சிங் ஜாயின் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம ஊரில் ஜாயின் பண்ணால் ஒரு மொத்த ஃபுல் கோர்ஸாக தான் ஜாயின் பண்ண முடியும். மேபி ஆப்ஷனல் ஜிஎஸ் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் ஜாயின் பண்ண முடியுமே தவிர ஈச் சப்ஜெக்ட் தனித்தனியாக ஜாயின் பண்ண முடியாது. ஆனால் இங்கே டெல்லியில் அப்படி கிடையாது, தனித்தனி சப்ஜெக்ட் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், தனித்தனி ஜிஎஸ் பேப்பர் கூட ஜாயின் பண்ணலாம். லைக் இங்கே அதை மாடியூல்னு சொல்கிறாங்க, GS1 மாடியூல், GS2 மாடியூல், அந்த மாதிரி ஒவ்வொரு ஈச் ஜிஎஸ் பேப்பர் மாடியூலுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெறும் ஹிஸ்ட்ரி அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், வெறும் ஜியாகிரஃபி அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், வெறும் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் நான் படிக்கணும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைனா இது மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது மொதல் அட்வான்டேஜ். அண்ட் தென் சோர்ஸ் அவைலபிலிட்டி. இங்கே நீங்கள் டெல்லியை பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் முகர்ஜி நகர், கரோல்பாக், ஓல்ட் ராஜேந்திர நகர், அந்த மாதிரி ஒரு 3 ஏரியாஸ் இருக்குது யூபிஎஸ்சிக்கு பேர் போனது. இதில் நீங்கள் எந்த ஏரியாக்குள்ளே நுழைஞ்சாலும் ஒரு 100 இன்ஸ்டியூட் இருக்கும். அந்த ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் ஒரு 100 சோர்ஸஸ் சப்ளை பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த எல்லா இன்ஸ்டியூட்டோட எல்லா நோட்ஸும் இங்கே இருக்க எல்லா புக்கு கடையிலையும் கிடைக்கும். எக்கச்சக்க சோர்ஸஸ் இருக்குது, அளவுலேயே இல்லாமல் இருக்குது. இந்தியாவில் இருக்க எல்லா இன்ஸ்டியூட்ஸோட சோர்ஸஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் சோர்ஸஸை பற்றி யோசிக்கவே தேவையில்ல. உங்களுக்கு என்ன சோர்ஸ் வேணும்னாலும் இங்கே அவைலபிளாக இருக்கும், இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் எதை வேணால் வாங்கி படிக்கலாம், ஈஸியாக வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த கடையில் நுழைஞ்சு எந்த சோர்ஸை கேட்டாலும் அவன் வச்சுருப்பான், நீங்கள் அதை வாங்கிக்கலாம். பியர் குரூப். இங்கே பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிக மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு பிஜியில் தங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் திரும்பி பார்க்குற இடமெல்லாம் பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க, லைப்ரரி போயிருப்பாங்க, கிளாஸுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கும் படிக்கணும்னு தோணும், உங்களுக்கும் கிளாஸுக்கு போகணுன்னு தோணும், உங்களுக்கும் டெஸ்ட் எழுதணும்னு தோணும். லைக் உங்களை ஒரு மாதிரி ரன் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்குள்ளேயே முடிஞ்சிடும். ஏன்னா எண்ணி பார்த்தா நம்ம ஊரில் 10 கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு மேலே இருக்காது, நல்லா கொஞ்சம் பெரிய இதாக. ஆனால் இங்கே டெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ரூமில் தங்கியிருக்கீங்கன்னா உங்கள் ரூம்மேட்ஸ் 5 பேருமே வெவ்வேறு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ
5 விதமான இன்ஸ்டியூட்டோட இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் ப்ரியர் குரூப் வந்து நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் போது ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். உங்களுக்கு 5 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூமில் 5 பேர் இருக்கீங்கன்னா 5 விதமான இன்புட்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதில் எது பெஸ்ட்டோ அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ஃபைனலி மோட்டிவேஷனுக்கு பஞ்சமே இல்லை. நீங்கள் வெளியில் எங்கேயும் மோட்டிவேஷன் தேடி ஓட தேவையில்லை. ஏன்னா உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவனே உங்களுக்கு மோட்டிவேஷனாக தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் அதாவது நிறைய மோசமான கண்டிஷனில் அவங்க ஃபேமிலி இருக்கும், அவங்களும் மோசமான கண்டிஷனில் இருப்பாங்க. இருந்தாலும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. 3 அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்க, 5 அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்க, 6வது அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்க, 8 வருஷமாக படிக்கிறவங்க, அப்படி கஷ்டப்பட்டு படிக்கிற நிறைய பேரை உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம். அதுவே உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணும், உங்களையும் படிக்க வச்சு. இங்கே எனக்குள்ளே நீங்கள் இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்க ஏரியாக்குள்ளே இறங்குனீங்கன்னா வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான், கம்ப்ளீட்லி யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. திரும்புகிற பக்கம்லாம் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு காம்படிஷனை காமிச்சு உங்களை இப்போ எக்ஸ்ட்ராவாக படிக்க வைக்கும். ஒரு ரியல் காம்படிஷன், ஒரு ரியல் அந்த ஒரு ரேஸ் வந்து நீங்கள் இங்கே தான் ஃபீல் பண்ண முடியும், இங்கே தான் பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது ஒருத்தன் படிச்சுட்டு இருப்பான், நீங்கள் படிக்கும்போது இன்னொருத்தனும் படிச்சுட்ருப்பான். லைக் ஃபுல்லாக இங்கே வந்தீங்கன்னா தான் ஒரு ரியல் ரேஸ், ரியல் யூபிஎஸ்சி அந்த ஒரு ஃபியர் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். அந்த ஃபியரே உங்களை மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கும். இப்போ இங்கே வர்றப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற சில டிஸ்அட்வான்டேஜை பார்ப்போம். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் கோச்சிங், சோர்ஸ் அவைலபிலிட்டி, பியர் குரூப் மோட்டிவேஷன். என்னடா இது இவ்வளோ மூச்சு முட்டை அட்வான்டேஜஸில் சொன்ன எல்லாத்தையுமே டிஸ்அட்வான்டேஜ்லையும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜாகவும் அமைய வாய்ப்பு இருக்குது. டெல்லிங்கிறதே ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்டு மாதிரி தான். இந்த சைடும் வெட்டும், அந்த சைடும் வெட்டும். எந்த சைடு நமக்கு வெட்டுது அப்படின்றத பொறுத்து தான். நீங்கள் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் கோச்சிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரே இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து ஃபீஸ் கட்டுறதை விட இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 to 40% எக்ஸ்ட்ரா காசு கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேயும் பிரித்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் கட்டுற மாதிரி இருக்கும் கம்பேரிட்டிவ் டு ஒரே இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்போது. சரி, ஃபீஸ் கம்மியாகவே இருக்கட்டும், நான் ஒரே இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா, லைக் நீங்கள் யூபிஎஸ்சின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர இன்ஸ்டியூட் பேர்கள், டெல்லியில் இருக்க இன்ஸ்டியூட் பேர்கள், அந்த மாதிரி ஒரு பெரிய ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் போய் ஜாயின் பண்ண போனீங்கன்னா, கிளாஸ் ரூம்ஸ்லாம் நீங்கள் ஸ்கூலில் பார்த்த மாதிரி இத்தனுண்டாக இருக்காது. 30 பேர் 40 பேர் உட்கார்ற மாதிரி, 500 பேர் 600 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஆடிட்டோரியமில் தான் கிளாஸே எடுப்பாங்க. நீங்கள் இப்போ வந்து கிளாஸுக்கு லேட்டாக போய் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்திங்கன்னா சாரே உங்களுக்கு மங்களாக தான் தெரிவார். இதில் சார் போர்டில் எழுதுறது சுத்தமாக தெரியாது, சார் போர்டில் எழுதுனாரா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு எல்சிடி ஸ்க்ரீன்ஸ் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு 10 சீட்டுக்கு முன்னாடியும். ஸோ உங்களுக்கு எல்சிடி ஸ்க்ரீனில் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்பீக்கரில் தான் சார் பேசுகிறதே கேட்குற மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவலாக நீங்கள் கோச்சிங் சேர்றீங்க அப்படின்னாலும் அதுலேயும் ஒரு சில ரிஸ்க் இருக்குது. எனக்கு குவாலிட்டி தான் முக்கியம், இண்டிவிஜுவலாக சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா கூட மோஸ்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷனில் தான் நல்லா நடத்துகிறாங்க. அப்படி இல்லை நான் சின்ன இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஹிஸ்ட்ரி மட்டும் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். வெறும் ஹிஸ்ட்ரியை மட்டும் எந்த ஒரு பெரிய இன்ஸ்டியூட்லையும் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு ரொம்ப சின்ன இன்ஸ்டியூட்டில் தான் ஜாயின் பண்ணேன். அது வந்து அதை பற்றி ரிவ்யூ விசாரிக்கிறதுக்கு கூட எனக்கு யாரும் இல்லை. லைக் நாங்கள் இறங்கி நான் எக்கச்சக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினேன். இன்ஸ்டியூட்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டாஃப் கிட்ட பேசினேன். லைக் அது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த ஸ்டாஃப் கிட்ட வேணால் எந்த இன்ஸ்டியூட்டில் வேணால் போய் கேட்டு பேசலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க எதுவும் இது பண்ணிக்க மாட்டாங்க, உங்களை பேச விடுவாங்க. ஃப்ரீயாக இருந்தால் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, நீங்கள் பேசலாம். நீங்கள் இங்கே எந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வேணால் எதை பற்றி வேணால் கேட்கலாம், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நான் எக்கச்சக்க பேர்கிட்ட விசாரித்து பார்த்தேன். பட் நான் சேர்ந்த இன்ஸ்டியூட்டை பற்றி யாருக்கும் தெரியலை. அங்கே இருந்தவங்களுக்கு அப்படி ஒரு இன்ஸ்டியூட் இருக்குன்னே சில பேர்த்துக்கு தெரியலை. நான் என்னோடய ஓன் ரிஸ்கில் தான் அந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து அந்த சப்ஜெக்ட் படித்தேன். ஸோ அந்த மாதிரி சில என்ன மாதிரி எக்ஸாக்டிக்காக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்படி இல்லை பெரிய இன்ஸ்டியூட்டில் சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1000 பேர் கூட போர்டை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் சோர்ஸ் அவைலபிலிட்டி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். 1,00,000 சோர்ஸ் இருக்குங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 சோர்ஸ் நல்லா இருக்கும். ஒரு 1-2 சோர்ஸ் தான் நல்லா இருக்குன்னா அதில் அதான் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இருக்கிறதுல பாதி சோர்ஸஸ் சூப்பராக இருக்கும்.
எல்லா டாப்பர்ஸும் அவங்கவுங்க வெர்ஷன் ஆஃப் நோட்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டாப்பரும் அவங்கவுங்க எடுத்த நோட்ஸை, அவங்கவுங்க மாடிஃபை பண்ணி வச்ச நோட்ஸை சோர்ஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே சேல்ஸுக்கு எல்லா ஷாப்லையும் இருக்குது. நீங்கள் எந்த சோர்ஸ் எடுக்கிறதுனே தெரியாது, ஏன்னா எல்லா சோர்ஸுமே நல்லாயிருக்கும். நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். லைக் ஆல்ரெடி 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன், எனக்கே அது திருப்பி பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஒரு ஃப்ரெஷராக என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ உங்களுக்கு எதை பார்த்தாலுமே நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து சோர்ஸஸ்க்கு நடுவில் தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் பியர் குரூப். பொதுவாக நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 பேர் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 20 மெம்பர்ஸ் டைம் பாஸ்க்கு தான் ஜாயின் பண்ணுவாங்க. இங்கே அதே டெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் 150 பேரில் இங்கே ஒரு 10,000 பேர் ஜாயின் பண்ணுறான், 1,00,000 பேர் ஜாயின் பண்ணுறான். அதில் ஒரு பாதி பேர் சும்மா தாங்க இருக்கான். நீங்கள் எந்த பாதியில் போய் சேர்றீங்க அப்படின்றத பொறுத்து உங்களோட அடுத்த ஒரு வருஷமோ எத்தனை வருஷம் நீங்கள் யூபிஎஸ்சியில் இருக்கீங்களோ அது மொத்தமும் மாற சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் உங்கள் குரூப்பை பிடிக்கணும். அதோடு இங்கே எக்கச்சக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் மீறி நீங்கள் வரணும். அந்த பியர் குரூப் ப்ரெஷர்லாம் தாண்டி தான் வரணும். அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. லைக் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருப்பீங்க, உங்கள் ரூம்மேட் ஒருத்தன் நைட்டு வெளியில் போகலாம் வாடா டயர்டாக இருக்குது அப்படின்னா உங்களால் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் முடியாதுன்னு சொல்லி ஆகணும் சில நேரம். அது சில நேரங்கள் மனக்கசப்பை ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி தான் இருந்தாகணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குரூப்பும் ஜாயின் பண்ணி ஆகணும். அப்படியே குரூப் ஜாயின் பண்ணி அது செட் ஆகலைன்னாலும் உங்களால் பிரிய முடியாது. அது மாதிரி இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. அது என்ன சிஸ்டம்னு நான் அந்த ப்ராப்ளம்ஸ் வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து மட்டும் பார்ப்போம். அதே மாதிரி மோட்டிவேஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5-6 வருஷத்துக்கு ஒருத்தர் படிப்பார். அவரை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, நம்மளும் இதே மாதிரி படிக்கலாம்னு தோணலாம். பட் சீரியஸ்லி அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் என்னை பொறுத்தளவுக்கு. என் பக்கத்து ரூமில் ஒரு அண்ணா 7வது அட்டெம்ப்ட் கொடுக்குறாரு, 10 வருஷமாக யூபிஎஸ்சி படிக்கிறாரு. அவருக்கு இப்போ 31 வயசு ஆக போகுது. சீரியஸாக அவரோட 20s தொலைச்சிட்டார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக. அவர் வந்து இருக்கிறதுலே நான் பார்த்ததுலேயே ஓவர் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அவர் தான். அவரோட ஒவ்வொரு அட்டெம்ப்ட் போக போக அவர் ஒவ்வொரு மணி நேரமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தார் அவர் படிக்கிறத. லைக் 6 மணி நேரத்தில் ஆரம்பித்து இப்போ டெய்லி 12 மணி நேரம் படிக்கிறாரு. நீங்கள் இந்த யூடியூப்பில் பார்ப்பீங்களா 12 hours ஸ்டடி, 16 hours ஸ்டடின்னு என்றைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறதுக்காக படிக்கிறவர் கிடையாது. இவர் வருஷம் முழுக்க அந்த மாதிரி படிக்கிறவர். அந்த மாதிரி படித்து தன்னோட 20s ஃபுல்லாக இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. என்ஜாய்மெண்ட் கிடையாது, ஃப்ரீ டைம் கிடையாது, லெஷர் டைம் கிடையாது, ஃபேமிலி கூட டைம் பண்ணது கிடையாது, ஒரு ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணது கிடையாது, ஒரு செலிப்ரேஷன் கிடையாது. லைக் அவரோட 20s இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக இழந்து இங்கே இருக்கார். அவர் கண்டிப்பாக இந்த வாட்டி கிளியர் பண்ணிடணும், ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாரு. பட் இன்கேஸ் சப்போஸ் அவர் கிளியர் பண்ணல, அவருக்கு எல்லா அட்டெம்ப்ட்டும் முடிஞ்சிருது, இல்லை ஏஜ் பார் ஆகிடுது அப்படின்ற பட்சத்தில் அவர் என்ன பண்ண முடியும்? இந்நேரம் அவர் படித்த டிகிரியே இன்வேலிட் ஆகிருக்கும். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் முடித்தார். இப்போ போய் வேலை கேட்டால் கூட கிடைக்குமான்னு தெரியாது. அவருக்கு இனிமேல் ஒரு புதுசாக ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணி அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை தேடி அவர் என்றைக்கு வேலைக்கு போய், இத்தனைக்கும் அவர் ஃபேமிலியும் வந்து ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலிலாம் கிடையாது, புவர் ஃபேமிலி தான், ஒரு லோவர் மிடில் கிளாஸ் தான். அவங்க அப்பா மட்டும்தான் அவங்க ஃபேமிலியிலையும் சம்பாதிக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கும் வயசாகிடுச்சு. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு அவர் இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னா அது என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பேட் டிசிஷன். அவர்கிட்ட நான் கேட்டதுக்கு வெளியில் வர முடியாத அளவுக்கு நான் இதுக்குள்ளே ஆழமாக வந்துட்டேன், ஸோ இனிமேல் என்னால் இதை விட்டு வெளியில் போக முடியாது முடிகிற வரைக்கும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வந்துடாதீங்க. என்னை பொறுத்தளவுக்கு 1 or 2 attempts, மேக்ஸிமம் 3 attempts ஃபுல் டைமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு கொடுங்க. நீங்கள் யூபிஎஸ்சி நிப்பாட்டுங்கன்னு நான் சொல்லலை. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுங்க, அதெல்லாம் அட்டெம்ப்ட் எல்லாம் கொடுங்க, படிங்க. ஆனால் ஒரு வேலை பார்த்துட்டே கொடுங்க. உங்களுக்கு எதுனா ஒரு வேலை இன்கம் வந்துட்டுருக்கணும். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு வயசாகுது, நம்ம தான் அடுத்த ஃபேமிலியை ரன் பண்ணணும், நம்மளை பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு பேசிக் இன்கமாவது நமக்கு தேவை. அதுக்கு ஒரு பேசிக்காவது ஒரு வேலை இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டு போங்க. லைக் பிளான் பி வச்சுக்கோங்க.
எல்லோரும் சொல்கிற மாதிரி பிளான் ஏ கிளியரிங் யூபிஎஸ்சி, பிளான் பி மேக்கிங் பிளான் ஏ சக்ஸஸ்ஃபுல், அந்த மாதிரி ஒரு கேவலமான பிளான் பி இல்லை, ரியல் பிளான் பி. யூபிஎஸ்சி இல்லைன்னா என்ன பண்ணுறது, யூபிஎஸ்சி நம்ம கிளியர் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒன்றை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் யூபிஎஸ்சிக்கு வாங்க. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு யூபிஎஸ்சிக்குள்ளே இறங்குங்க. பிளைண்டாக எதையுமே யோசிக்காமல் யூபிஎஸ்சிக்குள்ளே இறங்கி கஷ்டப்படுற லட்சம் பேரை பார்க்குறேன். அந்த மாதிரி நீங்கள் யாரும் ஆயிடாதீங்க. பிளைண்டாக எதையுமே யோசிக்காமல் யூபிஎஸ்சிக்குள்ளே இறங்கிடாதீங்க. நீங்கள் எல்லாத்த பற்றியும் திங்க் பண்ணி பார்த்துட்டு இறங்குங்க. ஏன்னா நீங்கள் இதை கூட திங்க் பண்ணி பார்க்காம யூபிஎஸ்சிக்குள்ளே இறங்குனீங்கன்னா நாளைக்கு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும் உங்களால்? ஃப்யூச்சரை யோசிக்காமல், ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல், என்னென்ன அவுட்கம்ஸ் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை யோசிக்காமல் இங்கே பிளைண்டாக இறங்குனீங்கன்னா நீங்கள் கலெக்டர் ஆனதுக்கப்புறம் கூட அப்படி தான் பிளைண்டாக இருப்பீங்க. ஸோ உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே என்ன அப்படின்றத யோசிச்சுட்டு வாங்க. சாரி கைஸ், லைக் கோச்சிங் இன்ஸ்டியூட்னு பேச ஆரம்பித்து ஒரு ரேண்ட் வீடியோ மாதிரி ஆகிடுச்சு. சாரி. இப்போ நம்ம மெயின் வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இதெல்லாம் சேம், எதெல்லாம் நம்ம அட்வான்டேஜஸாக பார்த்தோமோ அதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸாகவும் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் டு டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 3 கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 3 சிச்சுவேஷன் சொன்னேன்ல. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர், செகண்டு ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்தவர் பட் கோச்சிங் போகாமல், தேர்டு ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க கோச்சிங் போய். இப்போ தேர்ட்லேருந்து பார்ப்போம். நீங்கள் ஆல்ரெடி கோச்சிங் போயிருக்கீங்க இங்கே தமிழ்நாட்டில், அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, கிளியர் ஆகலை, டெல்லிக்கு வந்து கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. டெல்லி வர்றது வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் மணி. உங்களுக்கு அது ஒர்த்தே கிடையாது. ஏன்னா இங்கேயும் ஃபுல் போர்ஷன்ஸை முடிக்கவே மாட்டாங்க. இங்கேயும் 80 to 90% ஆஃப் போர்ஷன் தான் முடிப்பாங்க. அதை அவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா இருக்க டைமில் அவ்வளோதான் முடிக்க முடியும், அவ்வளோதான் முடிக்கவும் செய்வாங்க. நீங்கள் அங்கே இன்ஸ்டியூட்டில் என்ன படிச்சிங்களோ அதே தான் இங்கேயும் சொல்லுவாங்க. இங்கேயும் 100 பேர் 1000 பேரை உட்கார வச்சு கிளாஸ் நடத்துகிற மாதிரி அவர் புக்கை பார்த்து படிச்சுட்டு போர்டை பார்த்து ரீட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் திருப்பி இன்ஸ்டியூட் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வீட்டிலே உட்காந்து திருப்பி ஒரு வாட்டி 2 வாட்டி எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுனீங்கன்னாலே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தேர்ட் சிச்சுவேஷனில் இருக்கவங்க என்ன கேட்டிங்கன்னா டெல்லி பக்கம் வரதெல்லாம் யோசிக்காதீங்க. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மணி அண்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். அண்ட் தென் செகண்ட் சிச்சுவேஷனில் இருக்கவங்க என்ன மாதிரி ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கோம், ஆனால் செல்ஃப் ஸ்டடி பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றவங்க டெல்லி வரலாம். வந்து நீங்கள் வீக்காக இருக்க சப்ஜெக்ட்ஸை மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இங்கே முக்கால்வாசி இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஆன்லைனில் நடத்துகிறாங்க எல்லாத்தையும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. இங்கே வந்து இந்த என்விரான்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி, இந்த ஃபுட்டை அட்ஜஸ்ட் பண்ணி, இந்த கிளைமேட் அட்ஜஸ்ட் பண்ணி, இது எல்லாத்துக்கும் நீங்கள் செட் ஆகி இங்கே இருக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் தவிர்த்து நீங்கள் படிக்கிறது ரொம்ப பெரிய ஹெட்டேக்கு. நீங்கள் இங்கே வந்து படிக்கிறத விட அது பெரிய ஹெட்டேக்கு. இந்த ஹெட்டேக்கெல்லாம் தாங்கிக்கிட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் போட்டு படிச்சிடலாம். எனக்கு ஆன்லைன்ஸு செட் ஆகலை. ப்ளஸ் நான் எடுத்த கோர்ஸுக்கு ஆன்லைனில் இல்லை. நான் அந்த ஹிஸ்ட்ரி சேர்ந்த அந்த சின்ன இன்ஸ்டியூட்டில் ஆன்லைனில் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதனால் நான் வந்து ஆஃப்லைனில் தான் படித்தாங்க. எனக்கு வேறு வழி கிடையாது. அதனால் நான் ஆஃப்லைனில் படித்தேன். பட் மோஸ்ட் ஆஃப் தி பெரிய இன்ஸ்டியூட்டில் இந்த ஜிஎஸ் பண்டில்ஸ் நடத்துகிற இன்ஸ்டியூட்ஸ்லாம் ஆன்லைன்லேயே இருக்குது. ஆன்லைன்லேயே நீங்கள் படிச்சுக்கலாம். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் சேரப்பாருங்க. அண்ட் தென் ஃபஸ்ட் கேட்டகிரி, இது வரைக்கும் அட்டெம்ப்டே கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு கோச்சிங் தேவைப்படும். நீங்கள் நினச்சா மட்டும் கோச்சிங் வரலாம். பட் வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சீனியர்ஸ், மென்டார்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது தெளிவாக கேட்டுக்கிட்டு, அதாவது உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ ஜென்ரலாக தான் சொல்கிறேன். உங்களுக்குன்னு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் அதில் மாறலாம், ஆட் ஆகலாம், குறையலாம். அதை தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் இங்கே தொலைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் லைக் எ டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி. நீங்களும் அதை வச்சு வெட்டலாம், அதுவும் உங்களை வெட்டும். ஸோ நீங்கள் வந்து வெட்டு வாங்காமல் வெட்டுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் நம்ம ஊர்லேயே சேர்ந்துக்கிறேன்னாலும் இன்ஸ்டியூட்ஸ் 100 எந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தாலும் சரி, நீங்கள் படித்தா தான் கிளியர் பண்ண முடியும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்ஸ்டியூட்டு போயிட்டு நீங்கள் ஸ்கூல் போன மாதிரியே, காலேஜ் போன மாதிரியே போனோம், கிளாஸ் அட்டெண்ட் பண்ணோம், வந்தோன்னு இருக்காமல் ஒழுங்காக படிச்சிங்கன்னா தான் கிளியர் பண்ண முடியும். ஒழுங்காக ஒரே அட்டெம்ப்டில் படிச்சுட்டு கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சும்மா இதை தூக்கி வச்சுக்கிட்டு
5-6 வருஷத்துக்கு நான் படிக்கிறேன் யூபிஎஸ்சி படிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறதுல ஒரு யூஸும் இல்லை. அது ஒன்றுத்துக்கும் யூஸும் ஆக போகிறதில்ல. ஸோ என் அட்வைஸ் அதான். இந்த 3 பேர்த்துக்கும், இந்த 3 சிச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கும் நான் இதான் சொல்லுவேன். அப்படி உங்களுக்கு கேட்க யாரும் இல்லை, பர்சனலாக கேட்க யாரும் இல்லை அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு என்ன பர்சனல் டவுட்ஸ்னாலும் நீங்கள் அதில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் ரிப்ளை பண்ண மோஸ்ட்லி 1 or 2 டேஸில் நான் ரிப்ளை பண்ணிடுவேன். நீங்கள் மெசேஜ் பண்ண 1 or 2 டேஸில். ஸோ நீங்கள் என்னன்னாலும் என்கிட்ட கேட்கலாம். கோச்சிங் இன்ஸ்டியூட் பற்றி அவ்வளோதான் கைஸ். வேறு இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தேன்ல, அது எல்லாத்தையும் நான் ப்ராப்ளம்ஸ் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். லைக் ஆர்டராக நான் போன அன்னையிலேருந்து நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரிசையாக ஃபேஸ் பண்ணேன்னு நான் வரிசையாகவே சொல்கிறேன். அதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். டெல்லி போகிற பிளானில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இல்லை டெல்லி போகலாமா வேணாமான்னு டெல்லி மால் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்யூ. பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.